பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி, அது சரியா திரேதாயுகம், 3 உலகத்தையும் ஒரு அசுர மன்னன் ஆண்டு கொண்டிருந்தார். அவரோட பெயர் பலி மகாராஜா. சூரிய தேவன், சந்திர தேவன், அக்னி தேவன், வருண தேவன், வாயு தேவன், இந்திர தேவன் இப்படின்னு எல்லா தேவர்களையும் வென்று 3 உலகத்தையும் ஆட்சி செய்யும் சக்கரவர்த்தியாக இருந்தார் இந்த பலி மகாராஜா. ஒரு சாதாரண வீட்டுக்கு தலைவனா இருக்கிற நம்மளுக்கே ஆணவம் வரும்போது, ஒட்டுமொத்த பிரம்மாண்டத்திற்கும் சக்கரவர்த்தியா இருக்கிற பலி மகாராஜாவுக்கு ஆணவம் வராதா என்ன? நான் தான் தலை சிறந்தவன் என்று தலைக்கணத்துல இருக்காரு பலி மகாராஜா. அவரோட தலைக்கணத்தை ஒடுக்குவதற்காக ஒரு சின்ன பையன் வராரு. பார்க்கறதுக்கு அப்பாவியா ஒரு பிராமணனோட தோற்றத்துல எளிமையான ஆடைகளை அணிந்து கொண்டு, கையில் அவரை விட பெருசா ஒரு கொடைய வச்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாம மறு கையில் கமண்டலத்துடன் காட்சியளிக்கின்றார் இவர். இவர்தான் விஷ்ணுவின் 5வது அவதாரமான வாமன அவதாரம். இந்த சின்ன பையன் அப்படி நம்ம கிட்ட என்ன கேட்டுருவான்னு தப்பு கணக்கு போட்டாரு பலி மகாராஜா. அந்தணனாக வந்த வாமனன் வெறும் 3 அடி நிலத்தை பலி மகாராஜா கிட்ட கேட்கிறாரு. இதை கேட்ட பலி மகாராஜா சிரிக்கிறாரு. 14 லோகமுமே என் கிட்ட தான் இருக்கு, உங்களுக்கு எந்த லோகம் வேணுமோ சொல்லுங்க, நான் தரேன்னு சொல்றாரு. இந்த 3 அடி போதுமா? அதுவும் உங்களை மாதிரியே உங்களோட காலும் சின்னதா இருக்கு. இந்த காலை வச்சு என்னோட மாளிகையில நீங்க எங்க அளந்தாலும் சரி. சரி, சின்ன பையன் தானே, இவனால என்ன கழட்ட முடியும்னு அசால்ட்டா விட்டுறாரு பலி மகாராஜா. இந்த பலி மகாராஜாவுக்கு தெரியல, வந்திருக்கிறது ஒரு சாதாரண ஆள் இல்ல, ஒட்டுமொத்த பிரம்மாண்டத்தையும் ஆட்டி வைக்கும் மகாவிஷ்ணுவோட 5வது அவதாரமான வாமனன். அதுக்கப்புறம் அங்க என்ன ஆச்சு? தன்னோட பாதத்தின் அளவின் 3 அடி நிலத்தை பெற்றாரா? வாமனனோட தாய் தந்தை யார்? வாமனன் எந்த தினத்தில் பிறந்தார்? வாமனனுக்கும் பலி மகாராஜாவுக்கும் உள்ள தொடர்பு என்ன? இப்படின்னு உங்க கேள்விகளுக்கு எல்லாம் விடையாக தான் இந்த பதிவு இருக்க போகுது. பலி மகாராஜாவோட மகளான ரத்னமாலா அடுத்த ஒரு ஜென்மத்துல பூதகியா பிறந்து கிருஷ்ணரை கொல்ல ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்க கேள்விப்படாத பல மர்மமான சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பலி மகாராஜாவோட பொண்ணு எதுக்காக கிருஷ்ணரை கொல்ல ட்ரை பண்ணணும்? அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வாமன அவதாரத்தின் பிறப்பு ரகசியம் உங்களுக்காக. பிரம்மதேவரோட யோக திருஷ்டியில் மரிஷி என்ற முனிவர் பிறக்கின்றார். இந்த ஒரு முனிவருக்கும் கலாதேவியிற்கும் பிறந்த குழந்தைதான் கஷ்யப்பர். சப்த ரிஷிகளில் ஒருவர்தான் இந்த கஷ்யப முனிவர். கஷ்யப முனிவர் தக்ஷ பிரஜாபதியோட 13 மகள்களை திருமணம் செய்கிறாரு. அதிதி, திதி, தனு, அரிஷ்டா, சுரஷா, ஹசா, சுரபி, விந்தா, தாம்ரா, குரோதவஷா, இரா, கத்ரு, முனி. இந்த 13 மனைவிகளில் அதிதி மற்றும் திதியை வச்சு தான் இந்த கதை ஆரம்பிக்குது. முதல்ல அதிதி யாருன்னு பார்ப்போம். தக்ஷ பிரஜாபதியோட 60 மகளில் ஒரு மகள் தான் இந்த அதிதி. ரிஷி கஷ்யபரை மணந்து கொண்டதால அவருக்கு அன்றாட சேவை செய்து வருகின்றார் இந்த அதிதி. தன் மனைவியோட சேவையை கண்டு மனம் மகிழ்ந்த கஷ்யப முனிவர், உன்னோட குணம் மாதிரியே உனக்கு நல்லவர்கள் மகனாக பிறப்பார்கள், இவர்கள் வருங்காலத்தில் தேவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். கஷ்யபருக்கும் அதிதிக்கும் பிறந்த முதல் குழந்தைதான் ஸ்வர்கத்தோட தலைவனான தேவேந்திரன். இப்படிதான் அதிதிக்கு தேவர்கள் மகன்களாக பிறந்தார்கள். அதிதியோட கதையை பேசி கொண்டிருக்கும் போது நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது திதி, அதாவது அசுரர்களோட தாய். எதனால இவங்களுக்கு அசுரர்கள் மகன்களாக பிறந்தார்கள் என்று பார்ப்போம். தன்னோட அக்காவை பார்த்து பொறாமை கொண்ட திதி தேவி கஷ்யப முனிவர்கிட்ட எனக்கும் அந்த மாதிரி ஒரு குழந்தை வேண்டும்னு கேட்குறாங்க. கஷ்யபர் அதிதிக்கு குழந்தை வரம் கொடுத்ததோ காலை நேரத்தில். ஆனா திதி தேவியோ சந்தியா காலத்தில் எனக்கு குழந்தை வேண்டுமென்று கேட்கின்றார். சந்தியா காலம். இந்த நேரத்தில் யாரு உடலுறவு கொள்கின்றார்களோ அவர்களுக்கு பிறக்க போகும் குழந்தைகள்
அசுரர்களாகவே பிறப்பார்கள். இதை தெரிஞ்சுக்கிட்ட கஷ்யப முனிவர், இந்த ஒரு காலத்துல உன்னோட ஆசை நிறைவேறாது, இது ருத்ர காலம், சிவனடியார்கள் கைலாசத்திற்கு திரும்பும் நேரம், இந்த ஒரு நேரத்தில் காம உணர்வு தோன்றக்கூடாது, அதை விட்டு கடவுளை நினைத்து தியானம் செய்யக்கூடிய தருணம் இது. கஷ்யபர் சொன்னதை துளியும் காதில் வாங்காத திதி தேவி, அதனால் எனக்கு தெரியாது, எப்படி இருந்தாலும் எனக்கு குழந்தை வேண்டும், பிறக்க போகும் குழந்தை அசுரனாக பிறந்தாலும் சரி, எனக்கு இப்போது குழந்தை வேண்டும். திதி தேவியோட பிடிவாதத்தினால் 2 மகன்கள் பிறக்கின்றார்கள், இரண்யகசிபு மற்றும் இரண்யாக்ஷன். அதர்மத்தின் வடிவாக பிறக்கின்ற இந்த 2 மகன்களோடு 3ஆவதா ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தையோட பெயர் சிம்பிகா, அதாவது ஹோலிகா என்றும் அழைக்கலாம். இந்த ஹோலிகா வம்சத்திலிருந்து வந்தவர் தான் மாரீச்சன், மானாக மாறி சீதா தேவியை ஏமாற்றியவர். இரண்யாக்ஷன், இவர் பூமாதேவியை கடத்தி சென்றதால மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து இரண்யாக்ஷனை வதம் செய்கிறாரு. இதை அறிஞ்ச இரண்யாக்ஷனோட தம்பி இரண்யகசிபு மகாவிஷ்ணு மேல கடும் கோபத்தில் இருக்கின்றார். அதுக்கப்புறம் பிரம்மதேவர்கிட்ட இவர் கடும் தவம் செய்து நிறைய வரங்களை பெற்றுக்கொள்கின்றார். இந்த இரண்யகசிபுவோட மகன்தான் பிரகலாதன். இந்த பிரகலாதன் யாருன்னு நம்ம தனியா ஒரு வீடியோல பார்ப்போம். நரசிம்மரோட அருளை பெற்ற பிரகலாத மகாராஜா சிறப்பாக ஆட்சி செய்து தன்னோட நாட்டை பாதுகாத்து வந்தார். பிரகலாத மகாராஜாவுக்கும் திரிஹிதி தேவிக்கும் பிறந்த குழந்தையோட பெயர் விரோச்சனன். இந்த விரோச்சனனுக்கும் கைரவ கீர்த்திக்கும் பிறந்த குழந்தைதான் மகாபலி சக்கரவர்த்தி, அதாவது பிரகலாதனோட பேரனாவார். மகாபலி சக்கரவர்த்திக்கு முன்ஜென்ம கதை ஒன்றுள்ளது. மிகவும் பழமையான சிவன் கோவில் ஒன்று இருந்தது. அந்த சிவன் கோயில பக்தர் ஒருத்தர் தினமும் விளக்கேத்திட்டு போவாரு. அப்படி அவர் ஏத்திட்டு போனாலும் கூட அங்க உள்ள விளக்கு அணைய துவங்கும். அப்படி அணையும் போது ஒரு சுண்டலி அந்த இடத்துக்கு வந்து அந்த விளக்க தூண்டி விடுமா. இதனால இரவு முழுவதும் அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருந்தது. இந்த சேவையை கண்டு மனம் மகிழ்ந்த தென்னாடுடைய சிவபெருமான் அந்த எலிக்கு முன்னாடி தோன்றுகின்றார். என்னோட கோவில்ல நீ விளக்கை ஏற்றியதால் அடுத்த ஜென்மத்துல உன்னோட வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும். பலி என்ற பெயரை கொண்டு இந்த 3 உலகத்தையும் நீ ஆள்வாய். சிவபெருமானால் வரம் கொடுக்கப்பட்ட எலிதான் இந்த பலி மகாராஜா. சுக்ராச்சாரியாரோட ஆலோசனையை கேட்டு இந்த 3 உலகத்தையும் ஆண்டு கொண்டிருந்தார் பலி மகாராஜா. பலவிதமான யாகங்களை நிகழ்த்தி வெவ்வேறு சக்திகளையும் விமானங்களையும் பெற்றுக்கொண்டார் இந்த பலி மகாராஜா. சுக்ராச்சாரியார் பலியிடம் சொல்கின்றார், உன்னோட மூதாதையர்கள் இறப்பிற்கு தேவர்கள் தான் காரணம், அவர்களை நீந்தான் பழி தீர்க்கணும்னு பழி உணர்வை செலுத்துகின்றார் சுக்ராச்சாரியார். இதனால தேவர்களோட இந்திரலோகத்தை கைப்பற்றினார் மகாபலி. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் உள்ள உறவு முறை எப்படின்னா, இவங்க 2 பேருமே பங்காளிங்க தான். அந்த காலத்திலிருந்தே இந்த பங்காளி சண்டை தான் தொடர்ந்துகிட்டே இருக்கு. பலி மகாராஜாவிடம் பயம் கொண்ட தேவர்கள் மாறு வேடத்தில் மறைந்து வாழ்ந்தார்கள். இதை கண்டு மனம் உடைந்த அதிதி தாய் தன்னோட கணவரான கஷ்யபரிடம் செல்கின்றார். இந்த நிலை மாறுவதற்கு என்ன வழி இருக்கிறதுன்னு கேட்குறாங்க. தேவர்களோட துன்பம் நீங்க வேண்டுமென்றால் ஒரே ஒரு விடை தான் இருக்குது, அது மகாவிஷ்ணு தான். நீ மகாவிஷ்ணுவை நினைச்சு தினமும் விரதமிடு, உன்னோட ஆசை கண்டிப்பா நிறைவேறும்னு சொல்றாரு கஷ்யப முனிவர். கஷ்யப முனிவர் சொன்னபடி அதிதி தாய் பயங்கரமா விரதம் இருக்கிறாங்க. அவளை பெண்ணின் நிலையை கண்டு மனம் உடைந்த மகாவிஷ்ணு விரதம் இருந்த அதிதி தாய் முன்னாடி வராரு. மகாவிஷ்ணுவை பார்த்து தன்னோட குறைகளெல்லாம் சொல்றாங்க அதிதி. இதை கேட்ட மகாவிஷ்ணு, தேவர்களோட துன்பத்தை போக்குவதற்காக நானே உங்களுக்கு மகனா வரேன்னு சொல்றாரு. ஆவணி மாதம் சுக்லபக்ஷம் துவாதசி திதியோடு கூடிய திருவோண நட்சத்திரத்தில் காஷ்யப்பருக்கும் அதிதிக்கும் அழகான ஆண் குழந்தை பிறக்கின்றது. பிறக்கும்போது ரொம்பவுமே ஒரு சின்ன பையன் மாதிரி இருந்ததால அவருக்கு வாமனன்னு பெயர் வைக்கிறாங்க. இவரை உபேந்திரன் என்றும் அழைக்கலாம். வாமனனுக்கு உபநயனம் என்று அழைக்கப்படும் பூநூல் அணிவிக்கும் விழா நடைபெற்றது. இந்த ஒரு நிகழ்ச்சியில தான் வாமனனுக்கு நிறைய பரிசுகள் கிடைக்கின்றது.
ரிஷிகளும் முனிவர்களும் அற்புதமான தர்பை புல்லை பரிசாக தந்தார்கள். பிரம்மதேவர் அற்புதமான சக்தி கொண்ட கமண்டல நீரை பரிசாக தருகின்றார். அது மட்டுமில்லாம பூமாதேவி வாமனனுக்கு மான் தோளையும் அவரை விட பெருசா இருக்கும் அற்புதமான சக்தி கொண்ட கொடைய பரிசா தராங்க. சரி, பலி மகாராஜாவை பத்தி மேலும் சொல்லணும்னா, தானமாக கேட்பவருக்கு தன்னிடம் உள்ள அனைத்தையும் கொடுக்கும் வள்ளலாக இருந்தார். இன்னும் சொல்ல போனா திரேதா யுகத்தோட கர்ணன் என்று சொல்லலாம். கொடுத்த வாக்குறுதியை மீறாதவராக இருந்தார். ஒரு நாள் பலி மகாராஜா வந்திருக்க எல்லா அந்தணர்களுக்கும் பரிசு கொடுத்து கொண்டிருந்தார். அந்த ஒரு சமயத்துல தான் வாமனன் என்ட்ரி ஆகுறாரு. உண்மையை சொல்லப்போனா பலி மகாராஜா ரொம்பவுமே கெட்டவர்னா கிடையாது. தனக்குள்ள வந்த அகங்காரத்தால தான் தேவர்களை சிறைப்பிடிச்சாரு. இந்த அகங்காரத்தை போக்குறதுக்காக தான் பகவான் ஸ்ரீ விஷ்ணு வராரு. பலி மகாராஜாவோட இருப்பிடத்திற்கு வந்த வாமனனை கோலாகலமாக வரவேற்றார் பலி மகாராஜா. அளவில் சிறியதாக இருக்கும் வாமனன் பலி மகாராஜாவிடம் யாசகம் கேட்கின்றார். இதை கேட்ட பலி மகாராஜா, 14 லோகத்தில் எந்த லோகம் வேண்டுமானாலும் நான் தருகிறேன். சத்தியலோகம், மகரலோகம், ஜனலோகம், ஸ்வர்லோகம், இதுல உங்களுக்கு எந்த லோகம் வேண்டுமானாலும் நான் தானமாக தருகிறேன். இதை கேட்ட வாமனன் பலி மகாராஜாவை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. மகாபலி சக்கரவர்த்தி, நீ தானத்தில் மட்டுமல்ல, கொடுத்த வாக்கையும் காப்பாற்றுவாய் என்ற நம்பிக்கையில் கேட்கின்றேன். நான் வேண்டுவது ஸ்வர்க்கமோ நரகமோ இல்லை, பொன்னோ பொருளோ இல்லை. என்னோட இந்த சின்ன பாதத்தில் வெறும் 3 அடி மண் மட்டும் போதும்னு சொல்கிறாரு. இதை கேட்ட பலி மகாராஜா, என்னிடமில்லாத செல்வங்களா, வெறும் 3 அடி போதுமா? அப்படி என்றால் சரி, என்னோட மாளிகையில் நீங்கள் எங்கே வேணாலும் அளந்துக்கோங்க. இதை கேட்ட வாமனன், நீ கொடுக்க போகும் இந்த தானத்தை புனித நீரை சாட்சியாக கொண்டு தாரை வார்த்து கொடு என்று வாமனன் கேட்டார். வாமனனோட உத்தரவை ஏற்ற பலி மகாராஜா தனக்கு அருகிலுள்ள கமண்டலத்தை எடுக்கின்றார். அப்போது ஒரு விஷயம் நடக்கின்றது. வந்திருப்பது கண்டிப்பா மகாவிஷ்ணுவா தான் இருக்கணும்னு அறிஞ்சுக்கிட்ட சுக்ராச்சாரியார் பலி மகாராஜா கிட்ட சொல்றாரு. ஆனா எவ்வளவு சொன்னாலும் பலி மகாராஜா கேட்பதாக இல்லை. கடவுளுக்கே தானம் தரும் பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு. நான் மட்டும் இந்த தானத்தை செய்யலைனா என்னோட குலத்துக்கே அவமானம்னு சொல்றாரு. பிரகலாதனோட பேரனான இருக்கின்ற இந்த பலி மகாராஜா யாசகம் கொடுக்க தயாராக இருக்கின்றார். அப்போது வண்டு வடிவத்தில் மாறிய சுக்ராச்சாரியார் கமண்டல துவாரத்தை அடைத்து கொண்டார். அதனால அங்க தண்ணி வராம அப்படியே நின்றுது. இந்த உலகத்துல ஒருத்தன் தானம் செய்யணும்னா அது பெரிய விஷயம். அதை தடுக்க யாரு நினைச்சாலும் அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று அறிந்த வாமனன் வண்டாக உள்ள இருக்கிறது சுக்ராச்சாரியார்னு தெரிஞ்சே தன் கையில உள்ள தர்ப புல்ல கொண்டு குத்துறாரு. வண்டு உருவத்தில் கமண்டலத்துக்குள்ள இருக்க சுக்ராச்சாரியாரோட கண்ணுக்குள்ள அந்த தர்பை புல்லானது குத்துகிறது. உடனே வலி தாங்க முடியாமல் சுக்ராச்சாரியார் வெளியே வந்தாரு. அதுக்கப்புறம் அவரோட ஒரு கண்ணை இழந்துடுறாரு. இதனால தான் சுக்ராச்சாரியாருக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரே ஒரு கண்ணு மட்டும் தெரியாம இருக்கும். அதுக்கப்புறம் பலி மகாராஜாவும் அவரோட மனைவியும் வாமனனுக்கு தாரை வார்த்து கொடுக்கின்றார்கள். வாமனன் தன்னோட தானத்தை பெற தயாரா இருக்காரு. அண்டம் நடுநடுங்க அளவில் சிறியதாக இருந்த வாமனன் ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர் இப்படின்னு அட்மாஸ்பியர்ல உள்ள எல்லா லேயர்களையும் தாண்டி வளர்ந்துகிட்டு இருக்காரு வாமனன். இதை பார்த்த பலி மகாராஜா அதிர்ந்து போய் தான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துகிட்டே வராரு. கடைசியா இந்த பிரபஞ்சத்தோட எல்லைக்கே சென்ற வாமனன் திருவிக்ரம உருவத்தில் இருக்கின்றார். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அதிர்ந்து போற அளவுக்கு அவரோட உருவம் இருந்துச்சு. தன்னோட முதல் அடியில அத்தளம், வித்தளம், சுத்தளம், தலாத்தளம், ரசாத்தளம், மகாதளம், பாதாளம் இப்படின்னு 14 லோகத்துல கடைசி 7 லோகத்தை அளக்குறாரு. அதனால இந்த 7 லோகமுமே அவருக்கு சொந்தமாயிருது. அதுக்கப்புறம் தன்னோட 2வது அடியில மேல உள்ள லோகங்களான பிரம்மலோகம், தபலோகம், ஜனலோகம், மகரலோகம், ஸ்வர்லோகம் மற்றும் புவர்லோகம் ஒட்டுமொத்த 14 லோகத்தையுமே தன்னோட 2 அடியில அளந்துடுறாரு வாமனன். வெறும் 2 அடியில இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அளந்து விட்டார்.
அதனால பிரபஞ்சம் முழுவதும் அவருக்கு சொந்தம் என்று ஆகிவிட்டது. மகாபலி சக்கரவர்த்தியை பார்த்து வாமனன் கேட்குறாரு, நீ எனக்கு 3 அடிகளை தரேன்னு சொன்ன, ஆனா நானும் 2 அடியில இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் எடுத்துக்கிட்டேன். 3வது அடியா நான் இப்ப எங்க வைக்கிறதுன்னு கேட்குறாரு. கண் கலங்கி நின்றார் பலி மகாராஜா. தான் செஞ்ச தப்ப உணர்ந்த பலி மகாராஜா வந்திருப்பது இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டி வைக்கின்ற மகாவிஷ்ணுவோட 5வது அவதாரமான வாமன அவதாரம் என்று அறிந்து கொண்ட பலி மகாராஜா 3வது அடியை தன்னோட தலையில் வைக்கும்படி கேட்டுக்கொண்டார். பலி மகாராஜாவோட ஆணவம் அழிந்ததை கண்ட வாமனன் தன்னோட 3வது அடியை மண்டியிட்டு வணங்கி கொண்டிருக்கும் பலி மகாராஜாவோட தலை மேல வைக்கிறாரு. வாமனனோட அழுத்தத்தால் பூமியில இருந்த பலி மகாராஜா அத்தலம், வித்தலம், சுத்தலம், தலாத்தலம், ரசாத்தலம், மகாத்தலம் இப்படின்னு 6 லோகங்களை கொடைஞ்சுக்கிட்டு உள்ள போறாரு. கடைசியா 7வது லோகமான பாதாளத்துக்கு வராரு. இந்த இடத்துல தான் வாமனனோட ஸ்ட்ரென்த்தை உணர்ந்துக்கிறாரு பலி மகாராஜா. இவரை போய் நம்ம சின்ன பையனு தப்பா சொல்லிட்டோமே, இவரோட அழுத்தத்தால மேல உள்ள 6 லோகங்களை கடந்து நான் கீழே வந்திருக்கேன், அனைத்தும் அவன் செயல் என்று உணர்ந்தார் பலி மகாராஜா. இதனால வாமனன் பூமிக்கு கீழே உள்ள 7 லோகங்களை நீயே ஆட்சி செய்வாய் என்று அருள் புரிந்தார். இப்படிதான் வாமனனோட அவதாரம் நிறைவு பெற்றது. இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன், அது ஞாபகம் இருக்கா? எஸ், அது பலி மகாராஜாவோட பொண்ணு. எதுக்காக பூதகியா பிறந்தாங்கன்னு இப்ப பார்ப்போம். மொத தடவை வாமனன் பலி மகாராஜா முன்னாடி வரும்போது பலி மகாராஜாவோட பொண்ணான ரத்னமாலா வாமனனோட அழகுல மயங்குறாங்க. இப்படி ஒரு மகன் நமக்கு பிறக்கலையேன்னு கவலைப்படுறாங்க. வாமனன் தான் மகாவிஷ்ணுவாச்சே. ரத்னமாலாவோட மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட வாமனன் அடுத்த பிறவியில நீ எனக்கு அம்மாவா பிறந்து எனக்கு பால் கொடுப்பன்னு வரத்தை கொடுக்கறாரு. இதுக்கப்புறம் பலி மகாராஜாவோட ஆணவத்தை அடக்கிறதால வாமனன் மேல கோபம் கொண்டார்கள் ரத்னமாலா. நல்ல வேளை இப்படி ஒரு மகன் நம்மளுக்கு பிறக்காம போச்சு, இல்லைனா அவனை நான் விஷம் வச்சே கொன்றுப்பேன்னு சொல்றாங்க. ரத்னமாலாவோட இந்த விருப்பத்தையும் நிறைவேற்றுறாரு வாமனன். இதன் காரணமாக தான் துவாபர யுகத்தில் கிருஷ்ணரை கொல்றதுக்காக பூதகி வராங்க. சரி, பூதகியோட முந்தைய ஜென்மத்தையும் இந்த ஒரு பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, பலி மகாராஜாவோட கதையை தொடரலாம். மகாவிஷ்ணு கிட்ட மேலும் ஒரு வரத்தை கேட்கின்றார் பலி மகாராஜா. தன்னோட நாட்டு மக்கள் சந்தோஷமா இருக்காங்களான்னு பார்க்கறதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் இந்த பூமிக்கு நான் வருவதற்கு அனுமதி கொடுங்கள்னு கேட்குறாரு. மகாவிஷ்ணுவும் அந்த ஒரு வரத்தை பலி மகாராஜாவுக்கு தந்தார். இதன்படி தான் பலி மகாராஜா ஒவ்வொரு ஆண்டும் பூமிக்கு வருவார். அவர் வரும் அந்த தினத்தை தான் திருவோணம் பண்டிகை என்று நாம் கொண்டாடுகின்றோம். வாமனனை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். பகவான் விஷ்ணுவோட அவதாரமான இந்த வாமனன் மிகவும் சக்தி வாய்ந்தவர். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் என்னோடது தான் பலி மகாராஜாவுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் விஷ்ணுவே வராரு. இந்த ஒரு கதையில நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த உலகத்துல எதுவுமே நம்மளது கிடையாது, எல்லாமே கடவுளோடது. அணுவும் அசைவது அவனால் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சயின்டிஸ்ட் வேணா சொல்லலாம் இதை நான் கண்டுபிடிச்சேன்னு, ஆனால் உண்மை இதற்கு அப்பாற்பட்டது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த மாதிரி விஷ்ணுவோட எல்லா அவதாரங்களையும் நம்ம ஒவ்வொரு வீடியோவா பார்ப்போம். இது போன்ற ஒரு பதிவிற்காக காத்திருங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில்.